أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் இறை வணக்கம் அப்படிங்கறத பத்தி இறைவன் குர்ஆன்ல எப்படி எப்படிலாம் விவரிச்சிருக்கான், இதெல்லாம் இறை வணக்கமா இருக்குமா அப்படின்னே நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை இறைவன் இதெல்லாம் எனக்கு செய்யற வணக்கம் அப்படின்னு சொல்றத பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சியை இந்த வாரமும் பார்க்கலாம். இறை வணக்கம்ங்கிறது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் மட்டும் கிடையாது, மற்ற மனிதர்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் சரியா கொடுக்கறதும் அவங்களுடைய கண்ணியத்தை காப்பாத்துறதும் இறை வணக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ இதை ஒரு எடுத்துக்காட்டா குர்ஆன்ல உள்ள வசனம் மூலியமே நம்ம பார்த்தோம்னா, இறைவன் சூரா மாவுன்ல என்ன சொல்றான்னா, வயலுல் லில் முசல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க தொழுகையாளிகளுக்கு கேடுதான் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அதுக்கான காரணத்தை இறைவன் என்ன சொல்றான்னா, அவங்க தொழுகையில ரொம்ப பாராமுகமா இருப்பாங்க, அசால்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இறை வணக்கம்ங்கிறது அந்த இறைவனுக்காக அப்படின்ற நினைப்பு இல்லாம மற்ற மனிதர்களுக்காகவோ இல்ல நம்ம பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ செய்யப்பட்டா அந்த வணக்கம் இறைவனால வணக்கமா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு வசனத்துல பார்த்தோம்னா இறைவன் என்ன சொல்றான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைய கரெக்டா செய்யாத போது இறைவன் அதுக்கு என்ன தண்டனையா சொன்னானோ அதையே தான் இந்த வசனத்துல குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இங்கேயும் அந்த வயல் நரகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். இங்க கேடு அப்படின்னும் இந்த வயலுக்கு சொல்லலாம். அதாவது அந்த வசனத்திலயும் சரி, சூரா மாவுன்ல குறிப்பிட்டப்பட்ட வசனத்திலயும் சரி, இங்க வர வயலுக்கும் சரி, அதாவது கேடு அப்படின்றத மட்டும் இல்லாம நரகம் அப்படிங்கிறதும் இதுக்கு பொருளாகும். அப்போ யார் யாரெல்லாம் மற்ற மனிதர்களை புறம் பேசி குறை கூறி திரிகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கேடுதான் வரும் அப்படின்னு இறைவன் சொல்லும் போது, தனக்கு செய்ய வேண்டிய வணக்கத்துல இருக்கிற ஒரு மனிதன் அந்த வணக்கத்தை எப்படி மற்றவர்களுக்காக காட்டும் போது செய்யும் போது அவங்களுக்கு நரகமோ, அதே மாதிரி சாதாரண நிலையில இருக்க ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பேசும்போதும் அவங்களுடைய கண்ணியத்தை பாதிக்கிற மாதிரி பேசும்போதும் அதே நரகம் தான் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம எனக்கு செய்யற வணக்கமும் மற்ற மனிதர்களுக்கு கொடுக்குற கண்ணியமும் ஒண்ணு அப்படிங்கிறத காட்டுறான் அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி இந்த இறை வணக்கம்ங்கிறது பல பரிமாணங்கள்ல இருக்கு. இறைவனுக்கு செய்யற கடமைகளை செய்யறதும் மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் மற்றும் அவங்க கண்ணியத்தை காப்பாத்துறது, இது மட்டும் இல்லாம நம்ம பொறுமையா இருக்கிறது, நம்ம இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இறைவன் கொடுக்கறதெல்லாம் பொருந்திக்கிறது, அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு பிடிக்காத செயல்கள் செய்யப்படுற ஒரு இடத்துல இருந்து நம்மளை தவிர்த்துக்கிறது. அதாவது அந்த இடத்துல இருக்கிறது மூலியமா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சாலும், நமக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் கிடைத்தாலும், நம்மளுக்கு எவ்வளவு மனிதர்கள் கிடைத்தாலும் எனக்கு அதெல்லாம் கூட வேணாம், இந்த இடத்துல இருந்தா நான் இறைவனுக்கு எதிரான காரியத்தை செய்ய நேரிடும், இல்ல அட்லீஸ்ட் அவங்க செய்யறதுக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரியோ இல்ல மௌனமா சாட்சி சொல்ற மாதிரியாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த நம்ம தவிர்த்துக்கிறது. அதாவது நமக்கு எவ்வளவு லாபம் தரக்கூடியதா இருந்தாலும் சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தாலும் அந்த இடத்த தவிர்த்துக்கிட்டு நம்ம வெளியே வர்றது, அந்த தியாகத்தை பண்றதும் இறை வணக்கம் அப்படின்னு இறைவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இறைவனை முழுமையா சார்ந்திருத்தல், அதாவது இறைவனுக்காக தியாகம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வரலன்னா, ஐயோ இந்த மனிதர்களை பகைச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, அந்த மனிதர்களை பகைச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம், பயம். அதாவது மனிதர்கள் கூட ஒற்றுமையா இருக்கிறது இது வேற, ஆனா மனிதர்கள் தான்
நம்மளுக்கு அடிப்படை ஆதாரம், நம்ம வாழ்க்கைக்கு அவங்களாலதான் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது, இறைவனுக்கு கூட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இது எல்லாமே இறை வணக்கத்துல இருந்து நம்ம வேறுபட்டு நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். அப்போ இறை வணக்கம் அப்படிங்கும் போது நம்ம இறைவனை முழுமையா சார்ந்து இருக்கணும். இந்த உலகமே சார்பு நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை சார்ந்து வாழ்றான், எல்லா வகையிலும் நம்ம மற்ற மனிதர்களை சார்ந்து இருக்கோம். ஆனா அந்த சார்பு நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அந்த மனிதனே என்ன சொல்லிடுவானா, ஏன் என்னையே சார்ந்துட்டு இருக்க, என்னைய ரொம்ப எரிச்சல் படுத்தாத அப்படின்னு யாரா இருந்தாலும், எந்த ஒரு உறவு முறையா இருந்தாலும் ஒரு கோபம் வந்துடும். ஆனா இறைவனுக்கு அப்படி கோபம் வராது. இறைவன் தன்னை முழுமையா சார்ந்து இருக்கிறத இறை வணக்கம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்சிடக்கூடாது சார்ந்து இருத்தல் தான் இப்ப நமக்கான செயலை நம்ம செய்யக்கூடாது, அதாவது எல்லாத்துக்கும் இறைவன் மேலேயே பொறுப்பு சாட்டிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், நம்மளுடைய கடமைகளை செய்ய வேணாம் அப்படின்னு கிடையாது. இறைவன் இங்க என்ன சொல்றான்னா, முயற்சி செய்யற மனிதர்களை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு மனிதன் தன்னால ஆன முயற்சியை செய்துவிட்டு அதுக்கப்புறம் இறைவன் மேல முழுமையா பொறுப்பை சாட்டிடுறானோ அந்த மனிதர்களை இறைவன் விரும்புறான். அது இறை வணக்கம் அப்படின்னு இறைவன் சொல்றான். இறைவன் அவனுடைய அடியார்கள் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் இறை வணக்கம் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அப்படின்னா அப்ப இந்த இறைவன் எப்படியாப்பட்ட கருணையாளனா இருப்பான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கானோ அதையெல்லாம் நம்ம நினைச்சு இறைவனுக்கு நன்றி சொல்றது மிகப்பெரிய இறை வணக்கம். இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான், மனிதன் என்னென்ன கேட்கிறானோ அதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும், எதிர்பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையாலுமே நம்ம இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம ரியலைஸ் பண்ணாமே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த நொடிகள்ல கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? நம்மளுடைய நுரையீரல் காற்றை கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த காற்று அதுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய கண் ஒளியை கேக்குது, அந்த ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் உலகத்துல உள்ள எல்லா விஷயங்கள் இல்ல, நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னுத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தேவையானது என்னமோ அது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அது சில நேரங்கள்ல உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதுதான் உண்மை. இதை பத்தி பேசணும்னா இது ஒரு பெரிய டாபிக்கா போயிடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற குடும்பம், குழந்தைங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ், இதுல இருந்து எல்லாமே அது ஒரு ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி, இறைவன் சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலும் பல விஷயங்களை இந்த வசனத்துல சொல்ற மாதிரி அவன் கொடுத்த அருளை என்ன நினைச்சா நம்மளால எண்ணவே முடியாது. அவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை உட்கார்ந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய மூளையுடைய கெப்பாசிட்டி பத்தாது யோசிக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சமாவது சிந்திச்சு, வெளிப்படையா தெரிகிற சில விஷயங்களையாவது சிந்திச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துறதும் இறை வணக்கம். இப்படி இறைவனால இறை வணக்கம்னு அவனுடைய திருமறையில சொல்லப்படுற விஷயங்களை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கவே இறை வணக்கம்னு சொல்றான். நம்ம ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தூங்குறோம், அந்த நேரத்துல எப்படி இறை வணக்கம் பண்ண முடியும்? இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பண்ற விஷயங்கள், நம்ம தூங்கும் போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த தூக்கமும் இறை வணக்கம் தான். ஏன்னா இறைவன் நமக்கு கொடுத்துருக்க பொருட்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கிறது. இப்போ நமக்கு இறைவன் கண்ணை கொடுத்துருக்கான், உடலை கொடுத்துருக்கான், அதுக்கு ஓய்வு தேவை. அதுக்கான ஓய்வை நம்ம கொடுத்து அதை பாதுகாப்பான முறையில் வைக்கும் போது அதுவும் இறை வணக்கமாகுது. இதே நேரத்தில் மற்றவங்க அதை முழிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுட்டு பாவமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம அந்த பாவம் இல்லாமல் இறைவன் கொடுத்த ஒரு உயிரை நம்ம அந்த உடலை நம்ம பாதுகாத்து வைக்கும் போது அதுவும் இறை வணக்கம் அப்படின்னு தான் ஆகுது. நம்ம காலையில் எழுந்து பல்லு தேய்க்கிறதுல இருந்து நம்ம நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே இறை வணக்கம் தான். ஏன்னா ஒரு நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு குளிக்கிறதுலேருந்து பல்லு தேய்க்கிறதுலேருந்து நம்ம புது ஆடை உடுத்துறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே என்ன ஆகுது, நம்மளை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம செய்கிறோம். நம்ம படிக்கிற படிப்புகள் இறை வணக்கமாகுது. நம்ம ஜிம்முக்கு போனால் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக போகிறோம், அதுவும் இறை வணக்கமாகுது. இந்த மாதிரி எல்லாமே, அதாவது சில பேர் கேட்கலாம் துறவரம் போயிடலாமே, இறைவனை முழுமையா வணங்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இறைவன் துறவரத்தை வெறுக்கிறான் சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு விஷயம்தான் இறை வணக்கமா இருக்க முடியுமே தவிர நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு மனிதன் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு
இந்த வாழ்க்கையை திறந்துட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு சொத்து வேணாம், எனக்கு கல்வி வேணாம், எனக்கு வேலை வேணாம், இப்படி அவன் எல்லாத்துலயும் ஒதுங்கி போறத இறைவன் விரும்பல. அவன் கல்யாணம் பண்ணி வாழ்றதையும் இறை வணக்கம் தான் இறைவன் சொல்றான். ஏன்னா இதே விஷயத்த ஒருத்தன் கல்யாணம் பண்ணாமையும் அனுபவிக்க முடியும். அப்படி நான் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணி முறையாதான் எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன்னு ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணமும் அவன் மனைவியோட இணைந்து இருக்கிறது எல்லாமே இறை வணக்கமா தான் கருதப்படுது. இப்ப சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இப்ப நம்ம தொழுகும் போது நோன்பு வைக்கும் போது இது இறைவனுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு நீயத்து வைக்கலாம். இப்படி நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாத்துக்கும் எப்படி நான் இறைவனுக்காக செய்யறேன், நான் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி செய்யறேன், இப்படி நம்ம நீயத்து வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப இது ஒரு கஷ்டமான மார்க்கமா மற்றவங்க கிட்ட காட்டப்படலையா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வைக்கப்படலாம். ஆனா அது உண்மைதான். ஏன்னா சில அறிஞர்கள் இதை வலியுறுத்துறாங்க, இது இறைவனுக்காக செய்யறேன் அப்படின்ற நீயத்தோடையே நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும்னு. ஆனா அது மற்றவர்களுக்கு சுமையை ஏற்படுத்திடும். அதாவது இறைவன் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எளிமையாக்கி வச்சிருக்கான். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இஹ்லாஸோட செய்யணும், அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். இறைவன் நம்மளை பார்க்கறான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணணும். இறைவன் நம்மளை பார்க்கறான்ற எண்ணம் இல்லாம நான் வாயால நான் இறைவனுக்காக பண்றேன் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டதுனால மட்டும் அது இறைவனுக்காக பண்ற காரியமா ஆயிடாது. ஒரு மனிதன் எல்லா நேரங்கள்லயும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஒரு மனைவியோட கூடுறான், ஒரு தாய்கிட்ட பாசமா பேசுறான், ஒரு புள்ளைய பாசமா தூக்குறான், இது எல்லாம் நான் இறைவனுக்காக பண்றேன் அப்படின்னு அவன் நியத்து வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்படின்னா இறைவன் சொல்ற அந்த வணக்கம்ங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா ஆயிடும். அதனால தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இறைவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாம் வாழ்ந்தாலே அது இறைவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான், அது இறைவனுக்கு செய்யற வணக்கம் தான் அப்படின்னு நம்ம அதை பொருந்திக்கணும். இறைவனுக்கு பிடிக்காம நம்ம செய்யற பழக்க வழக்கங்கள் எதுவா இருந்தாலும் அது இறைவன் வெறுக்கிறான், இது இறைவனுக்கு செய்யற வணக்கம் இல்லை அப்படிங்கிறதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப இறைவன்னா யாரு, அவனுடைய சக்தி என்ன, அவன் எதை விரும்புறான், அவனுக்கு எது பிடிக்காது, இதுல தெளிவா இருந்துட்டு நம்ம செய்யற எல்லா செயல்களுமே இறை வணக்கமாக தான் கருதப்படும். இறைவனுக்கு பிடிக்காத செயல்கள் செய்யறது எல்லாமே இறை வணக்கம் இல்லை அப்படின்னு தான் கருதப்படும். இப்ப எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா, ஒரு மாணவன் அறிவியல் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா அவங்க வீட்டுல எல்லாரும் அவனை ஆலிம்க்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்க. ஆனா அவனுடைய இஷ்டம் பூரா அறிவியல் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. இப்போ இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணா அவன் இறைவனுடைய நெருக்கத்தை அடைவான், அவன் இறை வணக்கத்துல இருக்கிறதா ஆவான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்போ ஆலிம் படிச்சா கண்டிப்பா அந்த மனிதன் இறைவனுடைய வணக்கத்துலதான் இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஆலிம்க்கு படிக்கிறதுனால மட்டும்தான் அவன் இறைவனுடைய பொருத்தத்தை அடைவான் அப்படின்னு நம்ம நினைச்சா அதுதான் தப்பு. ஏன்னா இப்ப உள்ள எத்தனையோ ஆலிம்கள் அவங்க படிச்ச படிப்புக்கு அப்படியே எதிர்மாறா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கத்தை வித்து புழைப்பு நடத்துற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆலிம்ன்ற படிப்பு அவங்கள இறைவனுக்கு நெருக்கமாக்கல, இறைவனுடைய வணக்கத்துல அவங்கள வைக்கல. ஆனா எத்தனையோ அறிவியல் படிச்சுட்டு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆகிற மனிதர்கள் எல்லாம் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு எத்தனையோ பேருக்கு உதவி செய்து மார்க்கம் வளர துணையா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சம்பாத்தியத்துல ஒரு பைசா கூட ஹராமானதை கலக்காமலையும் அவங்க பாதுகாத்து அந்த வகையிலையும் இறைவன் கிட்ட இருந்து நிறைய நன்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மார்க்க சம்பந்தமா படிக்கிற படிப்பு தான் இறைவனுடைய வணக்கம், உலக சம்பந்தமா படிக்கிற படிப்பெல்லாம் இறைவனுடைய வணக்கம் ஆகாது அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி உலக சம்பந்தமா நான் படிக்கும் போது நான் இதை இறைவனுக்காக படிக்கிறேன், இது எனக்கு இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பண்ணா அல்ஹம்துலில்லாஹ் அதனால நிறைய நன்மை கிடைக்கதான் செய்யும். ஆனா அப்படி நினைக்காமையே அதுல நம்ம சுத்தமா, அதாவது இஹ்லாஸோட இறைவனுடைய திருப்திய நம்ம நாடணும்னு வாயாலையோ மனசாலையோ நினைக்காம, ஆனா நம்மளுடைய செயல்கள் பூராமே அதே மாதிரி இருக்கும் போது இறைவன் அதையும் தனக்கு செய்யற வணக்கமா தான் ஏத்துக்கிறான். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா குரானை ஓதி அதுல உடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனால நன்மை அடைகிறவங்களும் இருக்காங்க. அதே குரானை ஃபாத்தியா கத்தம் அப்படின்னு உட்கார்ந்து ஓதிக்கிட்டோம், மௌத்தான வீட்டுல உட்காந்து ஓதிக்கிட்டோம், மௌலூது ஓதுற வீட்டுல உட்காந்து ஓதிக்கிட்டோம். அதே குரான் மூலியமா அல்லாஹுவை நெருங்கிறதுக்கு பதிலா அல்லாஹ் கிட்ட இருந்து விலகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல உள்ள அல்லாஹ்வால அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருட்களை நம்மளுடைய வாழ்க்கைக்காக சூஸ் பண்ணும்போது நம்ம இறைவனுடைய வணக்கத்துல இல்லை அப்படின்ற அர்த்தத்துல நம்ம நினைக்க கூடாது. நம்ம சூஸ் பண்ற எல்லாத்தையுமே இறைவனுக்கு பிடித்தமான முறையில பயன்படுத்தி அதை எல்லாமே இறை வணக்கமாக்க நம்ம முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நம்ம முயற்சி செய்யும் போது
ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த குரானை நல்ல நோக்கத்தோட எடுக்க ஆரம்பிப்போம். அந்த அரபியை கத்துப்போம், அந்த மொழியாக்கத்தை கத்துப்போம். உண்மையான ஆலிமா விளங்க கண்டிப்பா ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வோம். எல்லா மனிதர்களும் சாதாரணமான நிலையில இறைவனுக்கு கட்டுப்பட்ட அப்தா தான் இருக்காங்க. ஆனா தன்னுடைய வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடும் போது அவங்க ஆபிதா மாறிடுறாங்க. அப்துங்கிறதுக்கும் ஆபிதுங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, மனிதன் அவன் இறைவனுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு பதவியோட அவன் இந்த உலகத்துல இருக்கும்போது அப்தா இருப்பான். அந்த பதவியை தான் உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆபிதா மாறிடுவோம். அப்போ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் இறைவனுக்காக செய்யணும் அப்படின்னு நம்ம இறங்கும் போது நம்ம வந்து ஆபிதா மாறிடுவோம். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அப்போ அப்துங்கிறது கீழ் உள்ள நிலை, ஆபிதுங்கிறது மேல் உள்ள நிலை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதை குரான்ல உள்ள வசனங்களோட பொருத்தி பார்க்கும்போது இதுல உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இறைவன் தன்னுடைய திருமறையில ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொல்றான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வயலுங்கிறது நரகம். அந்த நரகம் தான் தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும். அவங்க எப்படியாப்பட்டவங்க, அலட்சியமா இருக்காங்க, மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்காக தான் தொழுகிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். நமக்கு நல்லா தெரியுது, தொழுகையாளி அப்படின்னும் போது ஆபிதா இருக்காங்க. அவங்க வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுற ஆபிதா இருக்கும்போது அவங்க நரகத்தை அடைவாங்கன்னு சொல்லி இறைவன் சொல்றான். என்னதான் அவங்க ஆபிதா இருந்தாலும் அவன் சொல்ற அடிப்படையில அவங்க தொழுகல, அதனால அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு அப்தா இருக்க மனிதன் எந்த மாதிரியான தரஜாத்தை அடைவான்னு சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை மூலமும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். நாய்க்கு நீர் புகட்டினதுனால ஒரு மனிதன் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவானா. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த நாய்க்கு நீர் புகட்டும் போது அவன் வந்து நான் அல்லாஹ்க்காக பண்றேன் அப்படிங்கறத சொல்லி நினைச்சு அவன் பண்ண போறது இல்ல. ஆனா அல்லாஹ்க்கு விருப்பமான அந்த கருணையை கொண்டு அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறான். இப்போ சில நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம், நம்ம சில பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்போம். இப்ப நம்மளை கடந்து ஒரு பிச்சைக்காரர் போய்கிட்டு இருக்காரு, அவருக்கு காசு கொடுக்கணும்னு நம்ம காசு எடுக்கும் போது அவங்க நம்மளை கடந்து தூரமா போயிடுறாங்க. ஆனா அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை நமக்கு உண்டாயிருது. ஆனா அந்த காசை வெளியே எடுத்துட்டோம், மனசுல ஃபுல்லா நீயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி, ஆனா அதை கொடுக்க முடியாம ஆயிடுது. ஆனா இறைவன் அதை இறை வணக்கமா தான் ஆக்குவான். நம்ம அந்த நேரத்துல மனசுல நினைக்கல நான் இறைவனுக்காக இது கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கல, அந்த பிச்சைக்காரன் மேல பாவப்பட்டு தான் நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். சரிங்களா, நான் இப்ப இறை வணக்கம் செய்ய ரெடி ஆயிட்டேன் அப்படின்லாம் நினைச்சு கொடுக்கல, இன்னொருத்தவங்க மேல பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த காரியத்தை நம்ம செஞ்சும் முடிக்கல. அதுதான் ரொம்ப இங்க குறிப்பிடத்தக்க விஷயம். என்னன்னா, அப்படி நினைச்சு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சதுனால இறைவன் அதை இறை வணக்கமா ஆக்கிடுவான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படியும் இல்லை. அதை செஞ்சு முடிக்கல, வெறும் மனசுல அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நினைச்சோம். ஆனா இறைவன் அதையும் இறை வணக்கமாக்கி நமக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் எப்படியாப்பட்ட கருணையாளன், அவன் எந்த அளவுக்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. இறைவன் தன்னை எப்படி வணங்க சொல்றான் அப்படிங்கிறத சுருக்கமான முறையில நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதாவது இந்த உலகத்துல உள்ள உறவு முறைகள் இருக்கு, எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு. இப்ப தாய் தகப்பனா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் பெற்றோரா இருக்கலாம், இல்ல தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இந்த மாதிரி உறவா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே தான் யாரை அதிகமா விரும்புறோமோ அவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதுதான் உண்மையான பாசம் இல்லையா? ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்வோம். அவங்களுக்கு உணவு கொடுப்போம், உடை கொடுப்போம், எல்லாமே அவங்கள பார்த்து வச்சுப்போம். ஆனா அவங்கள அதிகமா நெருங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே அவங்களுடைய விருப்பமா மாறிடும். ஏன்னா நம்ம கடமையான காரியங்களை செய்யும் போது மட்டும் நம்ம உறவு முறை வந்து பலமாயிடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா விஷயமும் அமைஞ்சாதான் அந்த உறவு வந்து ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்னு நம்மளே நினைப்போம். நம்ம செய்யற எல்லா காரியங்களும் அவங்களுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும், நம்ம செய்யற எந்த காரியமும் அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே தெரியாதனமா நம்ம செய்யற செயல் அவங்கள பாதிச்சுட்டாலும் நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். அவங்க கிட்ட நம்ம ரொம்ப மன்னிப்பு கேட்போம். அவங்கள சந்தோஷப்படுத்தி திரும்ப அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்தாதான் நம்ம மனசு வந்து ரொம்ப நிம்மதியாவே இருக்கும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள்லயும் அவங்களுடைய நினைப்பு தான் நம்மளுக்கு இருக்கும்.
இது அவங்களுக்கு பிடிக்குமா, இது அவங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற சந்தேகமோ, இல்லை அவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப நம்ம சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதமோ, ஒருவேளை அந்த பழக்கம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சா அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ, இப்படி நம்ம சிந்திக்கிற செய்யற எல்லா வேலைகளும் அவங்கள மையமா வச்சுதான் அமையும். அது சின்ன சாப்பாட்டு விஷயத்துல இருந்து வாழ்க்கையில எடுக்கிற பெரிய முடிவு வரைக்கும் அவங்களுடைய திருப்தியை எதிர்பார்த்துதான் நம்மளுடைய ஆசைகள் இருக்கும். அவங்களோட நினைப்பை நமக்கு கொண்டு வரதுக்கு யாரோட உதவியோ வற்புறுத்தலோ நமக்கு தேவை இருக்காது. யாரோட தூண்டுதலும் இல்லாமையே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நினைப்பிலேயே நம்ம இருப்போம். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா மனிதன் தன்னையே அழிச்சிக்க கூட தயாராயிடுவோம். இப்ப சொல்லுங்க, இது ஆரோக்கியமான உறவு முறைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா பல நேரங்கள்ல இது ஆரோக்கியமா இருந்தாலும், இப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புள்ள இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய திருப்தியை எதிர்பார்த்தே வாழ்றாங்கன்னா பல நேரங்கள்ல அது அவங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கும். ஏன்னா ஒரு பெத்தவங்களா ஒரு பிள்ளைக்கு நன்மையை தான் நினைப்பாங்க, ஒரு கணவனா ஒரு மனைவிக்கு நன்மையை நினைப்பாங்க, ஒரு மனைவியா ஒரு கணவனுக்கு நன்மையை நினைப்பாங்க. இந்த மாதிரி நட்புலையும் நிறைய பேர் நன்மை நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பல நேரங்கள்ல இது தீமையாவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை முழுமையா மாத்திக்கிறது பல நேரங்கள்ல தப்பான வழிக்கும் கொண்டு போயிடும். ஏன்னா ஒரு தாய் தகப்பனா என்னதான் பிள்ளைகளுக்கு நல்லது நினைச்சாலும் ஒரு தனி மனிதனா அவங்களுக்கும் எவ்வளவு குறைகள் இருக்கும், எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அப்ப அந்த மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை ஆக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நல்ல பழக்கங்களையும் நம்ம மாத்தி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக, அதாவது எத்தனையோ நட்பு விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம், எத்தனையோ உறவு விஷயங்களையும் பார்த்திருப்போம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கெட்டு போய் நம்ம வாழ்க்கையை வீணா போறதுக்கு கூட அது காரணமா அமையலாம். ஏன்னா முழுமையா இந்த உலகத்துல பின்பற்ற தகுதியானவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. அதே மாதிரி சுயநலம் இல்லாமலும் தேவையில்லாமலும் யாரும் கிடையாது. சரி, இப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம பாதிக்கப்பட்டு அவங்களுக்காக நம்மளை மாத்திக்கிட்டாலும் அவங்க அதுல திருப்தி ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த உறவையுமே எந்த நட்பையும் யாரையுமே நம்மளால முழுமையா திருப்தி படுத்தவே முடியாது. நம்ம என்னதான் அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சாலும் அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி இதை நீ மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்போ நம்மளை படைச்ச இறைவனுக்கு நம்ம முழுமையா கட்டுப்பட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மாத்திக்கும் போது நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே அழகானதா மாறிடும். ஏன்னா அழகானதை தான் விரும்புறான். இறைவனை நமக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்கு எந்த தூண்டுதலோ எந்த வற்புறுத்தலோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்துலயும் இறைவனுடைய ஞாபகம் நம்மளுக்கு இயற்கையாகவே வந்துடும். அதுதான் இறை வணக்கம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் இறைவனை வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இந்த உலகமே சேர்ந்து வணங்க ஆரம்பிச்சாலும் இறைவனுக்கு தகுதியான அளவு நம்மளால வணங்கவும் முடியாது, நம்ம வாழ்க்கையை வாழவும் முடியாது. நம்ம வாழ்க்கையவே முழுமையா அர்ப்பணிச்சாலும் இறைவனுடைய தகுதியை உயர்த்துறதுக்கோ இல்ல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா இறைவனுடைய தகுதியை தாழ்த்துறதுக்கோ யாருமே கிடையாது. இறைவன் நம்ம செய்யற சிறு நல்ல செயல்ல கூட, அதாவது நமக்கு நன்மை உண்டாக்குறதுக்கும் மற்றவங்களுக்கு கெடுதல் உண்டாக்காம இருக்கிறதுக்கும் அவனுக்கு செய்யற வணக்கமா நினைச்சு திருப்தி அடைஞ்சிருவான். ஆனா எந்த மனிதர்களையும் நம்மளால திருப்தி அடைய வைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லா காரியங்களும் இறை வணக்கமா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுக்கிற முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி நன்மையை கொடுக்கும் தெரியுமா? ஒரு பிள்ளைய நம்ம பெக்கிறோம், அந்த பிள்ளைய நம்ம இறைவனுக்காகவே விரும்புறோம் அப்படின்னு நினைச்சு வளர்க்கும் போது அவனுக்கு நம்ம நல்லதை தான் காட்டுவோம், கெட்டதை காட்ட மாட்டோம். அவனுக்கு நன்மையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கிட்ட இருக்க தீய பழக்கங்களையும் நம்ம மாத்திப்போம். அவன் எப்படி இறைவன் கிட்ட நெருங்குவானோ அந்த வழிகளை எல்லாம் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். நம்மளும் அந்த வழிகளை எல்லாம் பின்பற்றுவோம். நாளைக்கு அவன் ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்தா கூட அவனும் இறைவனுக்கு பிடித்த மாதிரியான ஃப்ரெண்டை தான் அவனும் தேர்ந்தெடுப்பான். அப்போ எல்லா வகையிலுமே அவனுடைய வாழ்க்கை நன்மையா இருக்கும். அப்போ ஒரு உறவை நம்ம இறைவனுக்காக நேசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நேசிக்கும் போது ஒருவேளை அந்த பிள்ளைய நம்ம இழந்துட்டா கூட இதுவும் இறைவனுடைய பொருத்தம், இதுவும் நமக்கு நன்மைக்கு தான் அப்படின்னு அதுலயும் நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம். ஏன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க போறான், நம்மளும் அந்த உயர்ந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற நிம்மதி. இதுதான் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்ம ஒருத்தர் மேல பாசம் வைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற நன்மை. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்காக நம்மளுடைய செயல்களை நம்ம மாத்திக்கும் போது அந்த மனிதர் இல்லாத சூழ்நிலையில நம்ம தவறு செய்ய நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இறைவனுக்காக ஒரு செயலை நம்ம செய்யும் போது அந்த இறைவன் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே எப்பவுமே நம்ம அழகான செயல்களை தான் செய்வோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்க பதவியையும் பணிகளையும் அந்த பணிக்கான நோக்கத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்நாள் பூரா பின்பற்றும் போது நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்க மக்களையும் நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தத்தை
ஓரளவுக்கு நம்ம முழுமையா புரிஞ்சு இருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். மாஷா அல்லாஹ். சரி, இறைவன் என்னை மட்டுமே வணங்கணும், இப்படியெல்லாம் வணங்கணும், உங்களுக்கு நான் இந்த பதவியை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டான். ஆனா இறைவன் எதையுமே கடினமாக்க மாட்டான், நம்மளுக்கு லேசா தான் இறைவன் விரும்புறான். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு யாராவது ஒரு முன்மாதிரியை கொடுக்காம இறைவன் செய்யி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது ஒரு கட்டளையா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். யாராவது நம்மளுக்கு அதை செஞ்சு காமிச்சிருந்தாதான் ஓ இப்படியும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அப்போ இறைவன் கொடுத்த அந்த முன்மாதிரி யார் அந்த மனிதர்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். இறைவனால் எதிர்பார்க்கப்படும் இறை வணக்கம் எப்படிப்பட்டது என்று இந்த பயானின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்.